Hello friends, Assalamu alaikum. நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ரிபன் கேக் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது செய்கிறதுமே நல்ல ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 200 கிராம் பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற இந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா பீட் ஆகி வந்திக்குது. இதில் 3 எக் உடைச்சி ஊற்றுறேன். இது நல்ல பெரிய லார்ஜ் எக்காக பார்த்து தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற எக் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா 4 எக் இடுங்க. அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஸ்கேலை 200 கிராம் எக் சரியாக நிறுத்தி பார்த்துடுங்க, சரியாக வரும். இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இதை மிச்ச நேரம் பீட் பண்ண தேவையில்லை. இந்த பட்டர் சுகரோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு பீட் பண்ணி எடுத்தாலே போதும். எக்கை ஹீட் பண்ணினதும் மிச்ச நேரம் பீட் பண்ணிட்டு இருந்தீங்க என்றால் இது திரண்ட மாதிரி ஆகிடும். இந்த பட்டர் எல்லாம் கொஞ்சம் வேறையாக துண்டு துண்டாக ஆகின மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் மிச்ச நேரம் எக் ஹீட் பண்ணினதும் பீட் பண்ணாமைக்கு ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணினாலே போதும். நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இதில் கோதுமை 200 கிராம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனும் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வடிச்செடுக்கிறேன். நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்டேட் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் செட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னால் நீங்கள் லைக் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏற்கனவே இந்த வடித்து வச்சுருந்த கோதுமாவை நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி விடுங்க. அப்போ தான் இந்த கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே நான் 2ஆக பிரித்து எடுக்கணும். கலர் ஆட் பண்ணுறதுக்காக வேண்டி இதை 2ஆக பிரித்து எடுக்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டுக்கு நான் இந்த எல்லா பட்டரையுமே ஸ்கேலில் செக் பண்ணி பார்த்துட்டு இதை சரி சமனாக 2ஆக பிரித்து எடுக்கிறேன். இதை 2ஆக பிரித்து எடுத்ததுக்கப்புறமா நான் இதில் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் நான் ஆட் பண்ணிக்கிற கலர் ரெட் ஃபுட் ஜெல் கலர் தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பட் க்ரீன் கலர் நான் பவுடர் க்ரீன் கலர் தான் ஆட் பண்ணேன். பவுடரை கொஞ்சம் லைட்டாக வாட்டரில் கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பவுடர் கலருமே நல்லா தான் வந்தது. ரெண்டு கலரையுமே ஒரே ட்ரிப்லேயே ஒரே ட்ரேல வச்சு பேக் பண்ணி எடுப்போம். அப்படின்றதுக்காக வேண்டி தான் பேக்கிங் ஷீட்டை நான் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிறேன். நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மடித்து வச்சிங்கன்னா 2 சைட்லேயுமே ஒரே ட்ரிப்லேயே இதை எட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுக்கலும். இது இந்த மாதிரி கொஞ்சம் தட்டிட்டு இதை அப்படியே எடுத்து அவனில் எடுத்து வைக்கிறேன் பேக் பண்ணுறதுக்கு. அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இதை எடுத்து வைக்கிறேன். இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தாலே போதும். பாருங்கள், இது நல்ல பேக்காகி வந்திக்குது. இப்போ இதை நான் வேறையாக கலட்டிட்டு எடுத்து வைக்கிறேன்.
கேக் கொஞ்சம் நல்லா ஆறி வரணும். அப்பதான் இதுக்கு மேல ஐசிங் அப்ளை பண்ணக்கொள்ளக்கி நல்லா வரும். இதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா கூலாகி வரதுக்கு. பட்டர் ஐசிங் செய்கிறதுக்கு நான் இதில் 100 கிராம் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும். ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்ததுமே யூஸ் பண்ணாமக்கி கொஞ்சம் வெளியே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பட்டரை நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்ததும் 200 கிராம் ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணி எடுக்கிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்ல க்ரீமியாக வந்திக்குது. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். பட்டர் க்ரீம் ஏற்கனவே ரெடி ஆகிட்டுது. இந்த க்ரீம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஆகிக்கிறதுக்கு நான் இதில் 2 டீஸ்பூன் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி விடுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஆட் பண்ணிடலாம். மில்க் மேட் ஆட் பண்ணக்குள்ளக்கி இந்த க்ரீம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ எங்கள்கிட்ட பட்டர் க்ரீம் ரெடி ஆகிட்டுது. கேக்கும் அங்கால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ அதுவும் நல்லா கூலாகியே வந்திக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து க்ரீமை நான் அப்ளை பண்ணி விட்டுறேன். ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணினதும் இதுக்கு மேலே ரெட் கலர் கேக்கை வைக்கிறேன். உங்களுக்கு இந்த கேக் ட்ரை ஆகின மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுகர் சிரப்பை இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஐசிங்கை வைங்க. இதையும் நல்ல ஷேப்பாக அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த சைடெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் 4 சைடையும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் ஸ்ப்ரிங்கில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இந்த கேக் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைக்கிறதுக்கு. ஐசிங் கொஞ்சம் நல்லா செட் ஆகி வரதுக்கு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு எடுத்து வைக்கிறேன். நல்லா கூல் ஆகினதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் ரெசிபி. நல்லா ஈஸியாகவே வந்தது. இது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.